பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 10வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வசனங்கள். குறிப்பாக நாம் 2வது இறை வார்த்தையை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம். அப்போது அவர் அவர்களை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். ஜீசஸ் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில் பார்த்தீங்கன்னா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்போது இந்த பரலோக ராஜ்யத்தில் எப்பொழுதுமே வேலையாட்கள் குறைவு இருக்குன்றது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இது 2000 வருடத்துக்கு முன்பாக இருந்த காரியம் இல்லை. இன்றும் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா குருக்களின் எண்ணிக்கை மக்களுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேலையாட்கள் குறைவாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த வேலையாட்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை என்ன? அறுவடை செய்வது, அதாவது ஆத்தும அறுவடை செய்வது. இப்போ ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய வேலையாட்கள் இன்று நம்முடைய சபையில் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அந்த ஆத்ம தாகமும் நம்முடைய மக்களிடையே ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் ஜெபிக்க சொல்கிறார். ஆத்ம தாகம் உள்ள, ஆத்ம பாரம் உள்ள வேலையாட்கள், ஆவியில் நிரம்பி நரகத்துக்கு போகிற மக்களை நிறுத்தி கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ள வேலையாட்கள் உருவாக வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நிறைய குருக்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்களுக்கு குருக்கள் குறைவாக இருப்பதினால் அவருடைய மற்ற வேலைகள் அதிகமாக போயிடுது. அவங்களால ஆத்துமருடைக்கு அதிகமாக நேரம் செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளையும் குருக்கள் கன்னியர்களாக அனுப்ப வேண்டும். அது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு ஊழியம். அதே போல் இது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் உள்ள வேலை தான், நமக்கு கிடையாது அப்படின்னு இருந்துடாதீங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:9 அந்த வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நம்ம பாவத்திலிருந்து, இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்த கடவுளுடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பணி. குருக்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பணி என்று வேதம் சொல்கிறது. அதனால் இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம இருந்துடக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு பாவத்தில் இருக்கிற மக்களை, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களை மனம் மாற்றி கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்ப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து, இது பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அவர் டியூட்டி. அப்போ நம்ம டியூட்டியை செய்யலைன்னா நம்மகிட்ட கடவுள் கேள்வி கேட்பார். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தியை அறிவிப்பது பணி என்று உணர்ந்து நாம் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லுவோம். இதை தான் புனித பவுலும் சொல்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு மைக் கிடச்சி தான் சர்ச்சில் நம்ம பேச சொன்னால் தான் பேசுவோம், அல்லது மைக் கொடுத்தா தான் பேசுவோம்னு இல்லாமல் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ வாய்ப்பை உருவாக்கி நாம் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆமென்.